அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்து, இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய தலைவர், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமையண்ணன் OPS அவர்களே, இந்த கூட்டத்தை எழுச்சியோடு நடைபெறுவதற்கு தொடர்ந்து தனது உடல்நிலையும் பாராமல் முழு ஒத்துழைப்பை அளித்துக் கொண்டிருக்கின்ற சோழமண்டல தளபதி எனது பாசமிகு அண்ணன் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கக்கூடிய தலைமை கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர்களே, எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் காலத்தின் அருமை கருதி எனது நெஞ்சார்ந்த நன்றி மலர்களை எல்லாம் உரித்தாக்கி, இந்த கூட்டத்தினுடைய சாராம்சம் என்பதே ஜனநாயக அடிப்படையில் இந்த இயக்கம் தொடர்ந்து ஐயாவால் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பவருடைய எடுத்துக்காட்டு தான் இந்த கூட்டத்தினுடைய சாராம்சம். இதில் நான் பேசுறதுக்கு முன்னாடி அண்ணன் வெள்ளமண்டி நடராஜன் என்னென்ன கருத்து சொல்லணுமோ அம்புட்டி ஒப்பிச்சுட்டு போயிட்டார். இனிமேல் யாருக்கும் வேலை இல்லை, நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு. அதில் முக்கியமான இது அண்ணன் RTR சொன்னாங்க இல்லையா, அதுதான் இந்த கூட்டத்தின் முக்கிய முடிவு. நாம் இந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை குழுவை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் இது தொண்டர்களுக்கான இயக்கம், தொண்டர்களுக்கான இயக்கம் என்பதை புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். அதனால்தான் தொண்டர்களாலான விதிகளை எல்லாம் தொண்டர்களுக்காகவே எழுதி தலைவிதியை மாற்றாமல் வந்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய தலைவிதியை மாற்றி தொண்டர்களுடைய விதியெல்லாம் அழித்து விட்டார். அதற்காகத்தான் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இறுதி வாய்ப்பாக இந்த மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தின் வாயிலாக எடப்பாடி பழனிசாமிக்கு இறுதி வாய்ப்பாக கொடுப்பது, கழகம் ஒன்றிணையாவிட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் ஏறுவது காணல் நீராக போய்விடும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அதைவிட முக்கியமான என்னென்னா, ஐயாவோட தொடர்ந்து பயணிக்கிற இந்த சூழலில் நேற்று இதே நேரம் நாங்கள் ஐயாவும் நானும் புகைவண்டியில் வந்துக்கிட்டு இருந்தோம் மதுரையிலேருந்து. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டே, ஐயா எப்போயா கட்சி ஒன்று சேரும், கட்சி ஒன்று சேர்ந்தா தாங்க ஜெயிக்க முடியும், தயவு செஞ்சு ஏன் இருந்தாலும் இப்படி வாதமாக இருக்கான், மண்டையில் மூளை இருக்கா இல்லையா, சோர்திங்க என்னென்ன கேட்கணுமோ. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் சொல்கிறார், அவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவன், நான் பாரதிய ஜனதா என்னோட கட்சி, ஏன் இந்த கட்சி இப்படி போயிட்டு இருக்கு, இது ஏன் யாருக்குமே புரியலை என்ற ஐயாவிடம் ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனும் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒவ்வொரு குடிமகனுடைய ஆதங்கமும் மட்டுமல்ல, ஒவ்வொரு தாய்மார்களும் சரி, ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய உரிமை குரலாகவே கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டாக தேர்ந்து கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் அண்ணன் சொன்னது மாதிரி 2 கோடி உறுப்பினர் 2 கோடி உறுப்பினர், நாங்கள் எந்த 2 கோடி 3 கோடியும் இல்லை, 4 கோடியும் இல்லை, 2 கோடியும் இல்லை, மொத்தத்தில் 80 லட்சம் பேர். அதில் ஒரு 15 லட்சம் ஓட்டை கழிச்சிட்டிங்கன்னா தேமுதிகவுக்கு மொத்தத்துக்கு 60 லட்சம் பேர். உங்களை தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடந்த இவங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஐடிவிங்க நம்ம நடத்துகிறவங்ககிட்ட சொல்லிக்கிறேன், அன்பு சகோதரி சொன்னாங்கல்ல, பேசுனாங்க, தயவு செய்து இனிமேல் ஐடிவிங்க மூலமாக நீங்கள் பரப்புரை செய்யுங்க. எடப்பாடி பழனிசாமி எதை சாதித்தார், ஐயா அவர்களை நீக்கியதன் விளைவாக என்று தொடர்ந்து எடுத்து செல்லுங்கள், மக்களிடம் எடுத்து செல்லுங்கள். என்ன சாதிச்சாரு, எதை சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சாரோ எல்லாத்திலையும் சறுக்கி தொடர் தோல்விகளை உண்டாக்கி, ஈரோடு இடைத்தேர்தலில் தோல்வி, சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாவட்டங்களில் 7 பாராளுமன்றத்தில் டெபாசிட் போயிட்டு அதிமுக இயக்கம் கன்னியாகுமரி தொகுதியிலே சுயேட்சைக்கும் கீழாக 5000 வாக்குகளை பெற்று அதிமுகவினுடைய அடிச்சூடை அளித்திருக்கிற எடப்பாடி பழனிசாமியை எவ்வாறு பாடம் புகட்டுவது என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். இருந்தாலும் கூட ஐயாவுடைய பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. ஐயா முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போய் இந்த இயக்கத்தை ஒன்று சேர்க்கணும், எனக்கு எதுவுமே வேண்டாம், தொண்டர்களை ஒன்று சேரணும், தலைவருடைய சட்ட விதிகளின் படி இந்த இயக்கம் தொடர்ந்து பாடுபட வேண்டும், தொண்டர்களுக்கான இயக்கமாக இருக்க வேண்டும், தொண்டர்களை இதை வழிநடத்த வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வர்றாரு. அதனால் ஐயா அவருடைய இந்த ஆசை கண்டிப்பாக எதிர்கால அம்மா அவருடைய இந்த குரல் ஓங்கி ஒழிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முழுமையாக ஒத்துழைச்சு, அதாவது ஒத்துழைப்புனா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர், இது மட்டுமே இணைப்புக்கு சாத்தியமாகும். நாங்கள் சும்மா இணைக்கிறோம்னு ஐயா என்ன சொல்லலாம், எனக்கு என்ன வேணா பதவி வேணான்னு. உண்மையிலேயே இந்த தொண்டர்கள் எல்லாம் ஐயா பின்னாடி நின்றுகிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் 2022 ஜூன் மாதத்திற்கு முன்பாக எவ்வாறு இந்த பொதுக்குழு செயல்பட்டதோ அந்த பொதுக்குழுவில் இருந்த அனைத்து அதிகாரங்களும் அனைவருக்கும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வலிமையான கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு முழுமையான ஒரு வலிமைமிக்க கட்சியாக திகழும். அதுதான் தமிழ்நாடு மக்கள் விரும்பக்கூடிய இயக்கமாக இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் மாண்புமிகு ஐயா அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக மிகப்பெரிய அறைகூவலை விடுகிறோம்.
நமக்கு எதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி தான். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிடுவோம். எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எவ்வாறு அப்புறப்படுத்துவது என்பதற்குண்டான அனைத்து வியூகங்களை வகுத்து எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுடைய உரிமையை பறித்ததற்காக மிகப்பெரிய தண்டனை ஒருங்கிணைப்பு குழு என்பது கழகமாக உருமாறி கண்டிப்பாக தொண்டர்கள் உரிமையை மீட்டுக் கொடுப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கும் இந்த குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதை சொல்லி எனக்கு நல்ல வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சான்ற நன்றி மலர்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.